அறிவோம். அனைவருக்கும் நமஸ்காரம். இப்போ நாம பார்த்துக் கொண்டிருக்கின்ற வகுப்பு உயிர். இப்ப இந்த உயிருங்கிற விஷயத்தை நாம ரொம்ப ஆராய்ந்து மகான்களுடைய வழியிலையும், விஞ்ஞானிகளுடைய வழியிலையும் பார்த்துக்கிட்டு இருக்கோம். இப்போ நம்ம மகான்கள் சொல்லக்கூடிய கருத்துக்களை ஆழமா பார்க்கும்போது நமக்கு என்ன புரிஞ்சுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கு படைப்பின் ஆதாரமான ஒரு விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கிட்டாதான் இங்கு படைக்கப்பட்டவைகள் எல்லாம் என்னென்ன அப்படிங்கிறது நமக்கு தெரிய வரும் அப்படிங்கிற ஒரு புரிதலுக்கு வந்தோம். அப்ப இங்க படைக்கப்பட்டவைகளுக்கு காரணமா ஒண்ணு இருக்கு இல்லையா? அதுதான் இங்க இறைவன், பிரம்மம், பரமாத்மான்னு நம்ம பல பெயர்கள்ல சொல்றோம். இது மெய்ஞானத்தினுடைய அடிப்படையில நாம இந்த மாதிரி சொல்லும்போது, விஞ்ஞானிகள் இதை மறுக்கிறார்கள் என்று நம்ம பார்த்தோம். ஏன்னா விஞ்ஞானிகள் பிக் பேங் தியரி படிதான் இந்த பிரபஞ்சம் தோன்றியது அப்படின்னு அவங்க சொல்லும்போது, அந்த பிக் பேங் தியரிக்கு காரணமான ஒரு அணு இருக்கு இல்லையா? பெருவெடிப்பு கொள்கைக்கு காரணமான ஒரு அணுத்துகள் வெடிச்சதுனாலதான் இங்க இந்த பிரபஞ்சம் தோன்றியது அப்படிங்கிறது அறிவியல் பேசுற விஷயம். ஆனா நம்ம மெய்ஞானிகள் என்ன கேட்கிறாங்க அப்படின்னா, சரி பெருவெடிப்பு நடப்பதற்கு முன்னாடி ஒரு துகள் இருந்தது. அதுக்கு முன்னாடி இந்த உலகமே இல்லைன்னு நீங்க சொல்றீங்க இல்லையா? அப்போ அந்த அணுத்துகள் அது எங்க இருந்தது அப்படின்னு ஒரு கேள்வி எழுப்புறாங்க. ஏன்னா விஞ்ஞானிகள் சொல்றது என்னன்னா, இந்த வெளியே பிக் பேங் தியரிக்கு அப்புறம் தான் வந்தது. அப்புறம் இந்த வெளியானது விரிந்து கொண்டே போகுது. இந்த வெளியில பிரபஞ்சம் உருவாகிறது அப்படிங்கிற மாதிரி சயின்ஸ் சொல்லுது. ஆனா நம்ம சனாதன தர்மத்தினுடைய மகான்கள் அப்படி சொல்றது இல்ல. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இந்த பிரபஞ்சம் படைக்கிறதுக்கு முன்னாடி வெளி மட்டும் தான் இருந்தது. வெட்ட வெளி மட்டும் தான் இருந்தது. அந்த வெட்ட வெளி தான் இறைவன், அதுதான் பிரம்மம். அந்த வெட்ட வெளியே தன்னில் உருவாக்கி கொண்ட இந்த பிரபஞ்சத்தை தான் நம்ம சக்தி என்று சொல்றோம். ஏன்னா வெட்ட வெளியை சிவம் என்று சொல்றோம். இந்த சிவத்தின் மூலமாக வெளிப்பட்ட ஆற்றலை இங்க நம்ம சக்தி அப்படின்னு பார்க்கிறோம். தேவியா உபாசனை பண்றோம். அப்ப இங்க பிரபஞ்சமும் எப்படி உண்டானது? அந்த வெட்ட வெளியிலிருந்து உருவானதுனால சிவமும் சக்தியும் சேர்ந்தது இந்த உலகம் அப்படிங்கிற அடிப்படையில நாம இந்த விஷயங்கள் எல்லாம் பார்க்கிறோம். சயின்ஸ் பிக் பேங் தியரி படி இந்த பெருவெடிப்பு கொள்கையில உலகம் உருவானதுன்னு சொன்னா, அங்க ஒரு ஃபால்ஸ் இருக்கு. ஏன்னா இந்த பெருவெடிப்பு கொள்கைக்கு முன்னாடி ஒரு அணு இருந்திருக்கணும். அந்த வெடிச்ச அணு எங்க இருந்திருக்கும்? அது ஏதேனும் ஒரு இடத்துல இருந்தால் தானே அங்கிருந்து அது வெடிக்க முடியும். அப்போ அந்த வெடிப்புக்கு முன்னாடி ஒண்ணு இருந்திருக்கு இல்லையா? அது எது அப்படின்னு கேள்வி கேட்டா, அது சயின்ஸ் கிட்ட பதில் சொல்றதுக்கு பதில் இல்ல. ஏன்னா அந்த அணு ஒரு இடத்துல இருந்துதான் அது வெடிச்சிருக்கணும். அப்ப அது எந்த இடத்துல இருப்பு கொண்டிருந்தது அந்த அணு? அப்ப அந்த அணு இருப்பு கொண்டிருக்க இடம் வெட்ட வெளியா? அப்ப அந்த வெட்ட வெளியா இருந்தா அந்த வெட்ட வெளி தானே அதுக்கு முன்னாடி இருந்திருக்க முடியும். இல்ல அந்த வெட்ட வெளியே இல்ல, அணு மட்டும் தான் இருக்குது அப்படின்னு சயின்ஸ் சொன்னா, அப்ப அந்த அணு எந்த இடத்துல இருந்தது? அது இருப்பு கொண்டிருக்கிற ஒரு இடம் இல்லாம அது எங்க இருக்க முடியும்? அப்ப அதற்கு விளக்கம் சொல்லுங்க அப்படின்னு நம்ம அறிவாளிகள், விஞ்ஞானிகள் கிட்ட கேட்டோம்னா பதில் சொல்ல மாட்டேங்கிறாங்க. அப்ப இதுதான் இந்த சயின்ஸுக்கும், அதாவது விஞ்ஞானிகளுக்கும் மெய்ஞானிகளுக்கும் உள்ள கருத்து வேறுபாடுகள் என்று நம்ம பார்க்கிறோம். அப்ப நம்மளுடைய சனாதன தர்மத்தின் வழிவந்த மகான்கள் இப்ப என்ன சொல்றாங்கன்னா, அந்த எல்லையற்ற வெட்ட வெளி அந்த இறைத்தன்மையில இருக்கு. அதுதான் இறைவன். அதற்கு பெயர் நிர்குண பிரம்மம் என்று சொல்கிறார்கள். நிர்குண பிரம்மம்னா அங்க எந்த குணங்களும் இல்ல. அது தன்னில் தானாய், தன்மயமாய், தனித்துவமாய் தன் நிலைப்பாட்டுல அமைதியா, ஆனந்தமா இருக்கு. அது அந்த நிலையில ஒரு நிஷ்டையில் இருக்கு. அந்த நிஷ்டை அதுவே தன்னில் தானா இருக்கிற அந்த நிஷ்டையில் இருக்கிற அது என்ன பண்ணுதுன்னா, தன்னையே வெளிப்படுத்தி பார்க்க விரும்புது. அந்த வெட்ட வெளியாகிய அந்த இறைத்தன்மை, அந்த இறைவன், நிர்குண ஸ்வரூபமான அந்த பரமன் தன்னை வெளிப்படுத்தி பார்க்க விரும்புவதனால அவன் என்ன பண்றான்? சர்க்குண பிரம்மமாக வெளிப்படுகின்றான். சர்க்குண பிரம்மம்னா ஒரு உருவத்துக்குள்ள வர விரும்புகிறான். அப்போ ஒரு உருவத்துக்குள்ள வர விரும்பியதனுடைய விளைவாகத்தான் இங்க பிரகிருதி படைக்கப்பட்டிருக்கு. இந்த பிரபஞ்சம் படைக்கப்பட்டிருக்கு. அப்ப அவ்வாறு படைக்கப்பட்ட இந்த பிரபஞ்சத்துல நம்ம கேலக்சி இருக்கு, அதுல சூரியன் இருக்கு, சூரியனை சுற்றி கோள்கள் இருக்கு அப்படிலாம் நம்ம அறிவியல் ரீதியா படிச்சாலும், அதுல பூமிங்கிற ஒரு பந்துக்குள்ள பல்வேறு உயிரினங்கள் படைக்கப்பட்டிருந்தாலும், இந்த படைப்பின் சாராம்சத்தை அறிவியல் ஒரு மாதிரி பேசினாலும், ஆன்மீகம் ஒரு மாதிரி பேசினாலும், இது எல்லாவற்றுக்கும் ஆதாரமாக அந்த
இறைவன் இருக்கின்றான், அந்த பரமன் இருக்கின்றான், அந்த வெட்டவெளி இருக்கின்றது என்று நம்ம பார்க்கிறோம். அந்த வெட்டவெளியை தான் நாம் சிவம் என்கிறோம். அந்த வெட்டவெளி தன்மையில அது ஒரு உயிரா இருக்கு, உணர்வா இருக்கு, அது ஒரு அறிவா இருக்கு. அதனாலதான் அதுக்கு பேர் வந்து சிவம். அப்ப அந்த சிவம் எதுலெல்லாம் பிரகாசிக்குதோ அது அந்த சிவத்தன்மையை அடையுது. அந்த தெய்வீகத்தன்மையை அடையுது. அப்ப அந்த சிவத்தன்மையை அடைந்து அது பிரகாசிக்கின்ற நிலையில இங்க மனித உடலாகிய நாமும் அந்த வெட்டவெளி தன்மையை நம்மிடத்துல பிரகாசிக்கிறதுனால நாமும் சிவம் என்று சொல்றோம். அப்ப நம்மிடத்துல இருக்கிற அந்த வெட்டவெளி தன்மை வந்து விடுபடும் போது, இந்த உடல் வந்து தகுதியை இழக்கும் போது, இதற்கு பெயர் என்ன என்று சொல்றோம்? சவம் என்று சொல்கிறோம். அப்ப இந்த சிவமானது சவம் ஆகணும் அப்படின்னா, அங்க என்ன வித்தியாசம் நடந்திருக்கு? சிவம் சிவமாக இருக்கு. ஆனா இந்த உடல்ங்கிற ஒரு விஷயத்துக்குள்ள சிவம் இயங்கிக் கொண்டிருக்கிற வரைக்கும் இந்த உடலுக்கு பேர் என்ன? மரியாதை கொடுத்து சிவம் என்று சொல்றோம். ஆனா இதுவே அந்த உடல் அந்த தன்மையை இழந்து விட்டா, அந்த சிவத்தை வைத்துக்கொண்டு பராமரிக்கின்ற தன்மையை இழந்து விட்டா, அதற்கு பெயர் வந்து சவம் என்று சொல்றோம். அப்போ அந்த அடிப்படையில இங்க நம்ம பார்க்கின்ற இறைத்தன்மை வந்து ஒரு நிர்குண நிலையிலிருந்து சற்குண நிலைக்கு இந்த உலகமாக விரிகிறது. இந்த உலகத்திலே பல்வேறு உயிரினங்களாக காணப்படுகிறது என்று நம்ம பார்க்க முடியுது. அப்ப அப்படிப்பட்ட அந்த இறைத்தன்மை ஒவ்வொரு உடம்புக்குள்ளேயும், ஒவ்வொரு உடலுக்குள்ளேயும் பிரகாசித்துக் கொண்டிருந்தாலும், அந்த உயிரை யாராலும் கொல்ல முடியாது. அந்த உயிரை அழிக்கவே முடியாது என்பதை நம்முடைய மகான்கள், ஞானிகள், பண்டைய ரிஷிகள் எல்லாம் ரொம்ப தெளிவா சொல்றாங்க. அதுல வந்து பகவத்கீதை இதை பத்தி சொல்லுது. பகவத்கீதையினுடைய 2வது அத்தியாயத்தினுடைய 30வது பாடல் ஒண்ணு என்ன சொல்லுது அப்படிங்கிறத பார்த்துட்டு போலாம். பகவத்கீதையினுடைய 30வது பாடல் 2வது அத்தியாயத்துல ஒண்ணு சொல்லுது. என்ன சொல்லுதுன்னா, தேஹி நித்யமவத்யோயம் தேஹே சர்வஸ்ய பாரத தஸ்மாத் சர்வாணி பூதானி நத்வம் சோசிதுமர்ஹசி. இது பகவத்கீதையினுடைய 2வது அத்தியாயத்தினுடைய 30வது பாடல் என்ன சொல்லுதுன்னா, ஒவ்வொரு உடலுக்குள்ளும் நானே இருக்கின்றேன், உயிராய் இருக்கின்றேன். எனவே என்னுடைய இருப்பை பற்றி யாருக்கும் கவலை தேவையில்லை. அந்த உயிரை அழிக்கவும் முடியாது, ஆக்கவும் முடியாது. அப்படிங்கிற ஒரு அருமையான விஷயத்த இந்த பகவத்கீதையினுடைய 2வது அத்தியாயத்தினுடைய 30வது பாடல்ல பகவான் ஸ்ரீகிருஷ்ணன் எடுத்து சொல்வது போல இங்க இந்த பகவத்கீதை சொல்லப்படுது. இப்ப இந்த பகவத்கீதையை வந்து சொல்லுகின்ற விஷயம் வந்து பகவான் ஸ்ரீகிருஷ்ணன் வந்து ஒரு போர்க்களத்துல அர்ஜுனன் கிட்ட சொன்னாரா அப்படிங்கிறதுக்கெல்லாம் நிறைய ஆர்குமெண்ட் இருக்கு. பட் அதெல்லாம் நம்ம ரொம்ப போக வேண்டாம். ஏன்னா உண்மை என்ன அப்படின்னா போர்க்களத்துலலாம் இது சொல்லப்படல. இது வந்து ஒரு மகாபாரத கதையாக வியாச மகரிஷியினால் உருவாக்கப்பட்டது. ஏன்னா மக்களுக்கு வந்து அந்த ஒழுக்க நீதிகளை கற்றுக் கொடுக்க வேண்டும் என்பதற்காக புராண கதைகளாகவும் காவியங்களாகவும் நமக்கு கொடுத்து மனித சமுதாயத்தை ஒரு அறிவுள்ள சமுதாயமாக மாற்றுவதற்கான முயற்சிகளை மகரிஷிகள் மேற்கொண்டார்கள் என்று நம்ம பார்க்கிறோம். அப்ப அந்த அடிப்படையில இங்க பகவத்கீதையில பகவான் ஸ்ரீகிருஷ்ணன் பேசுகின்ற அத்தனை விஷயங்களும் வியாச மகரிஷியால் எழுதப்பட்டது. வியாச மகரிஷி அதை எழுதி அந்த இடத்துல ஒரு கதை வடிவமாக மாற்றி அங்க பகவான் ஸ்ரீகிருஷ்ணனுக்கும் அர்ஜுனனுக்கும் ஒரு உரையாடல் நடந்த மாதிரி அந்த கதையில கொண்டு வராரு. அது வந்து பாரத போர்ல அவர்கள் இருவரும் பேசிக்கொள்வதாக கதை அமைக்கப்பட்டது. அப்ப நாம உடனே குதர்க்கமான கேள்விகள் எல்லாம் கேட்கக்கூடாது. நிறைய பேர் குதர்க்கமான கேள்வி என்ன கேட்பாங்கன்னா, நீங்க பகவத்கீதை வந்து எப்படிங்க ஒரு போர்க்களத்துல போய் உபதேசிக்க முடியும்? அங்க சண்டை பண்ணுவாங்களா? இவங்க உபதேசம் பண்ணிட்டு இருப்பாங்களா? 18 அத்தியாயங்களும் உபதேசம் பண்ணி முடிக்கணும்னா அது எத்தனை நாள் தேவைப்படும்? அப்ப அத்தனை நாளும் போர் செய்யாம இருந்தாங்களா? 18 நாள்ல மகாபாரத போர் நடந்து முடிஞ்சிடுச்சு. ஆனா இந்த மகாபாரத விஷயத்தை நம்ம படிக்கணும்னா 18 நாள் பத்தாது. பகவான் ஸ்ரீகிருஷ்ணன் வந்து அர்ஜுனனுக்கு உபதேசம் செய்ய ஆரம்பிச்சு மணிக்கணக்கா சொன்னா கூட உங்களால முடிக்க முடியாது. ஏன்னு கேட்டீங்கன்னா, இப்ப உண்மையாவே நம்ம பகவத்கீதை வந்து படிக்கணும்னு நினைச்சோம்னா, நமக்கு தினம் 1 மணி நேரம் ஒதுக்குனாலே நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் 300 மணி நேரம், 400 மணி நேரம் ஆகும். அந்த அளவுக்கு பகவத்கீதை மிகப்பெரிய சப்ஜெக்ட். அப்ப 300 மணி நேரம், 400 மணி நேரம் நம்ம பேச வேண்டிய ஒரு விஷயத்த ஒரு 18 நாள்ல போர் செய்வாங்களா? இல்ல மகாபாரத கதையை பேசுவாங்களா? சாத்தியம் இல்லை இல்லையா? அப்ப நாம வந்து இதெல்லாம் அந்த கதையோட போய் அந்த கதையினுடைய விஷயத்த பார்க்காம, அதனுடைய கருத்தை தான் பார்க்கணும். இங்க வந்து பகவான் ஸ்ரீகிருஷ்ணனும் அர்ஜுனனும் என்ன சொல்ல வராங்கங்கிற கருத்து தான் பார்க்கணும். அதுதான் இங்க புத்திசாலித்தனம், பகுத்தறிவு பரிமாணத்துல மனிதன் உயர்ந்ததற்கான அடையாளம் என்று பார்க்க வேண்டியதா இருக்கு. அப்ப பாமர மக்களுக்காக இந்த மாதிரி எல்லாம் சொல்லி புரிய வைக்க பார்க்கறாங்க. ஆனா நாம என்ன பண்றோம்? அவர் சொன்ன விஷயத்தை எடுத்துக்கிறது இல்ல.
அவரையே வழிபாடு பண்ண ஆரம்பிக்கும். இப்ப நிறைய குருமார்களுடைய வழிபாடெல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா, குரு வந்து நல்ல விஷயங்கள் எல்லாம் உலகத்துக்கு கொடுப்பாரு. ஆனா அந்த நல்ல விஷயத்த இந்த சமுதாயம் ஏத்துக்காது. அந்த குருவையே தெய்வமாக்கிடுவாங்க. அந்த குருவையே வழிபாடு பண்ண ஆரம்பிச்சுப்பாங்க. இப்படிதான் இங்க வந்து எல்லா தெய்வங்களும் நம்ம இடத்துல வரவழைக்கப்பட்டன, வந்தார்கள் என்று பார்க்கிறோம். அப்ப இங்க இந்த பகவத்கீதையுடைய மந்திரத்தின்படி நம்ம பார்த்தா, இங்க அழிவு வந்து ஆன்மாவுக்கு கிடையாது, உயிருக்கு கிடையாதுங்கிறது தெளிவா தெரியுது இல்லையா? அப்ப அழிவு யாருக்கு உண்டாகுது? இந்த உடலுக்கு தான் அழிவு உண்டாகுது. அத நம்ம நடைமுறையில எப்படி நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த உடலானது வயோதிக தன்மை அடைகிறதுனால இங்க இறப்பு உண்டாகுதுங்கிறத நம்ம பார்க்கிறோம். ஏன்னா, உடலானது மாற்றத்துக்கு உட்பட்டுக்கிட்டே இருக்கு. இப்ப நான் வந்து என்ன நீங்க சின்ன வயசுல ஒரு 6 வயசு பையனா இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, அதுக்குண்டான ஒரு உருவத்துல இருந்திருப்பேன். அதுக்குண்டான ஒரு வடிவத்துல இருந்திருப்பேன். ஆனா இப்ப பார்த்தீங்கன்னா, ஒரு வயதான தோற்றத்துல நான் இருக்கிறேன். அப்ப என்னுடைய வளர்ச்சிய நீங்க கவனிச்சுக்கிட்டே வந்தீங்கன்னா, மாறுபட்டு காணப்பட்டு இருக்கிறது. ஒவ்வொரு நாளும் என்னுடைய உடல்ல வந்து மாற்றங்கள் நிகழ்ந்து கொண்டே இருக்கு. நடைமுறையிலே நம்ம பார்க்கலாம். நம்முடைய பழைய படங்கள் எடுத்து பாருங்களேன். நீங்க ஒரு 2 வயசு பையனா இருக்கும்போது எப்படி இருந்தீங்கன்னு உங்க பழைய ஃபோட்டோ எடுத்து பாருங்க. 6 மாத குழந்தையா இருந்தப்போ எப்படி இருந்திருப்பீங்க? அப்புறம் வளர்ந்து வளர்ந்து வரும்போது நீங்க உங்களுடைய புகைப்படங்கள் எல்லாம் நீங்க பார்த்துக்கிட்டே வந்தீங்கன்னா, பாருங்க நான் 10 வயசுல இப்படி இருந்தேன், 20 வயசுல இப்படி இருந்தேன், 30 வயசுல இப்படி இருந்தேன் அப்படின்னு ஒவ்வொரு வயத நம்ம வச்சு நம்முடைய உருவத்த பார்த்து, நான் இப்படியெல்லாம் இருந்தேன். ஆனா இப்ப அந்த உடல் எனக்கு இப்ப இல்லையே. இப்போ இப்போதுள்ள உருவத்தை தான் இப்ப நான் பார்த்துக்கிட்டு இருக்கிறேன். இப்ப இருக்கிற உருவத்துக்கும், நான் 20 வயசுல, 10 வயசுல இருந்த உருவத்துக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்கான்னா, சம்பந்தமே கிடையாது. அப்போ அந்த 10 வயசுல இருந்த என்னுடைய குழந்தை பருவம் எங்க போனது? அப்போ என்கிட்ட இருக்கிற அந்த விஷயங்கள் எல்லாம் மாறி போச்சே. இப்ப பாருங்க அன்னைக்கு இருந்த கண் பார்வை இப்ப இல்ல. அன்னைக்கு இருந்த காதுல கேட்கிற விஷயங்கள் இப்ப கேட்க முடியல. எல்லாமே உடல்ல ஒரு மாற்றத்துக்கு உட்பட்டுக்கிட்டு புலன்கள் பூரா வந்து என்ன ஆகிட்டு இருக்கு? நாளடைவுல வீக் ஆகிட்டே இருக்கு. நம்முடைய புலன்கள் வந்து தன்னுடைய இயல்பு நிலையை இழந்துகிட்டே போகிறத நம்ம அனுபவத்துல பார்க்கிறோம். ஒவ்வொருத்தருக்கும் கண் பார்வை குறையுது, காது கேட்கறது குறையுது, அப்புறம் வயசாக வயசாக முடி உதிருது, அப்புறம் பல்லு ஒவ்வொன்னா உதிருது. நம்ம உடல்ல எவ்வளவு மாற்றங்கள். பல் உதிர்றதையும் பார்க்கிறோம், முடி உதிர்றதையும் பார்க்கிறோம். கண்ணு சரியா தெரியல, காது சரியா கேட்கல. அப்ப இந்த நிலையில இப்ப இருக்கிற இந்த வயதான தோற்றத்தினுடைய இந்த நிலைக்கும், நான் சிறிய வயதுல 10 வயது குழந்தையா இருந்தப்ப இருந்த ஒரு நிலைக்கும், எவ்வளவு மாற்றங்கள். அந்த உருவத்துக்கும் இந்த உருவத்துக்கும் சம்பந்தமே இல்லாமலயா நான் இருந்தேன். அப்ப அந்த உருவம் உண்மையிலேயே இறந்தல்லவா போய்விட்டதுன்னு தான் நம்ம இப்ப பார்க்கிறோம். இப்ப நம்ம மரணம்ங்கிறத எப்படி பார்க்கணும் அப்படின்னா, இப்ப நம்ம சாகிறத மரணமா நினைச்சுக்கிட்டு இருக்கோம் இல்லையா? இப்போ உடலோடு இருக்கும்போது இப்போ வயதான பருவத்துல நம்ம உடம்பு விட்டுட்டோம் அப்படின்னா நம்ம இறந்து போயிட்டோம் அப்படின்னு சொல்றோம். ஆனா உண்மையிலேயே நமக்கு தினசரி மரணம் நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிறத சாஸ்திரம் சொல்லுது. சாஸ்திரம் என்ன சொல்லுது அப்படின்னா, உங்களுடைய உடல்ல அந்த மாற்றங்கள் மரணத்தை தினசரி நிகழ்த்தி கொண்டிருக்கு. ஆனா உங்களுக்கு அது தெரியல அப்படிங்கிறத இங்க சனாதன தர்மத்தில் வந்த ரிஷிகள் நமக்கு சுட்டிக்காட்டுகிறார்கள். அப்ப எல்லாமே மாறுதல். இந்த உடலும் மாறுது, மனசும் மாறுது. மனசும் பாருங்களேன், ஒரு 10 வயசு குழந்தையா இருந்தப்போ எனக்கு இருந்த ஒரு மெச்சூரிட்டியும், இப்போ ஒரு 50 வயசு ஆளா இருக்கும்போது இருக்கிற மெச்சூரிட்டியும் மாறுபடுது இல்லையா? அப்ப வயது முதிர்வு ஆக ஆக இங்க உடலும் மாறுது, மனசும் மாறுது. அப்ப இங்க எல்லாமே பழையன பூரா இறந்து இறந்து புதியன பிறந்து கொண்டே இருக்கிறது அப்படிங்கிறத நம்ம இங்க பார்க்க வேண்டியதா இருக்கு. ஆனாலும் அந்த நான் அப்படிங்கிற ஒரு விஷயம் மட்டும் நம்ம இடத்துல எப்பொழுதும் ஒரே மாரி இருக்கு. இப்ப நான் வந்து சின்ன வயசுலயே நான் நான் தான் என்ன சொல்லிட்டு இருந்தேன். வயதான பிறகு என்ன நான் நான் தான் நான் சொல்லப் போறேன். அப்போ 10 வயதுல இருக்கக்கூடிய ஒரு நானுக்கும், ஒரு 60 வயதுல இருக்கக்கூடிய ஒரு நானுக்கும் ஒன்றுக்கொன்று தொடர்பு இல்லை அப்படின்னு பார்த்தாலும், 2ம் ஒரே ஆள் தானே. நடைமுறையில பார்க்கும்போது இந்த நான்கிறது இந்த வயதான தோற்றத்தை வச்சு நான் என்று சொல்றேன். 10 வயது குழந்தையில நான் ஒரு சின்ன பையனா இருந்தப்போ அத நான் என்று சொல்றேன். ஆனா அந்த டைம்ல நான் என்று சொல்ற என்னுடைய தன்னுணர்வை, என்னுடைய உள்ளுணர்வ நான் அப்பவும் இழக்கல. இப்ப 60, 70 வயது ஆனாலும் நான் என்று சொல்ற என்னுடைய தன்னுணர்வ, என்னுடைய உள்ளுணர்வ இப்பவும் நான் இழக்கல. அப்ப நீங்க என்ன புரிஞ்சுக்கணும்? அந்த நான் என்ற உணர்வில் எப்பொழுதும் மாற்றம் இல்ல. ஆனா மாற்றம் உடலில் தான் ஏற்படுகின்றது, மனதில் தான் ஏற்படுகின்றது. அப்ப நான் என்ற உணர்வில் மாற்றம் நடக்கவே இல்ல. அப்ப இங்கே மாறாமல் இருப்பது எது? அந்த நான் என்ற உணர்வு. அந்த நான் என்ற உணர்வு தான் இங்க உயிர். அந்த நான் என்ற உணர்வு தான் இங்க ஆத்மா. அந்த நான் என்ற உணர்வு தான் இங்க பரமன், பிரம்மம். அப்ப இங்க இறைவன் தான் நான் நான் என்று எப்பொழுதும் நம்முள்ள ஸ்புரணமாகிட்டே இருக்கிறான். ஒவ்வொரு உயிருக்குள்ளேயும் அந்த நான்ங்கிற அந்த தன்னுணர்வா இறைவன் வந்து உள்ள ஸ்புரணமாறான். ஆனா அந்த ஸ்புரணத்தை யார் உணர முடியும்? படைக்கப்பட்ட ஜீவராசிகளிலேயே பகுத்தறிவு பரிமாணத்துல மேல்நிலைக்கு வந்த மனிதன் மட்டும்தான்
தன்னுடைய சொரூபத்தை, தன்னுடைய யதார்த்தத்தை, தன்னுடைய சுயத்தை இது மாதிரி விசாரத்தின் மூலமாக விழித்துக் கொண்ட விவேகத்தின் வாயிலாக உணர முடியும். அந்த இறைத்தன்மையை உணர முடியும். வேற எந்த ஜீவராசிகளும் அதை உணர முடியாது. அப்ப ஆக நம்ம இங்க ஆழ்ந்து பார்க்கும்போது அந்த நான்ங்கிற உணர்வும் மாறுவதில்லை. அப்ப நான் என்ற உணர்வு தான் இங்க உயிர், அதுதான் இங்க ஆத்மா, அதுதான் இங்க பிரம்மம். அப்ப இங்க மாறுதலுக்கு உட்படுவதெல்லாம் என்ன? இந்த உடல் தான் மாறுதலுக்கு உட்பட்டுக்கிட்டே இருக்கு. அப்ப என்னுடைய பழைய உடம்பு போயிடுச்சு, இறந்து போயிடுச்சு. அது இப்போது தேடினாலும் கிடைக்காது. இப்போ ஒரு 60 வயசு 70 வயசுல இருக்கக்கூடிய ஒருத்தரை வந்து உங்க 10 வயசு உடம்பு எங்கீங்க அப்படின்னு அவர்கிட்ட கேட்டா அது இல்ல, தேடினாலும் கிடைக்காது. அந்த உடம்ப எடுக்க முடியாது. போனது போனதுதான். அப்ப அந்த 10 வயது உடம்பு போயிடுச்சே, இப்ப இருக்கிற உடம்பு என்ன? வேற உடம்பு. அது நான் இல்ல, இது நான் சொல்றேன். அப்ப இது மாதிரிதான் இங்க இந்த உடம்பையும் கடந்து ஒரு நான் இருக்குங்கிறத நீங்க புரிஞ்சுக்கணும். நான் இங்க என்ன பாயிண்ட் சொல்ல வரேங்கிறத ரொம்ப ஆழமா கவனிக்கணும். 10 வயசுல நான் என்ன நான் அந்த உடல் அபிமானித்துக் கொண்டிருந்தப்போ நான் இருந்தேன். இப்ப 60, 70, 80 வயதிலையும் நான் என்று சொல்லிக் கொண்ட பொழுதும் நான் இருக்கிறேன். ஆனால் நானில் மாற்றம் இல்ல. ஆனால் என் உடலில் மாற்றம் இருக்கு. 10 வயதுல இருந்த உடம்பு இப்ப இல்ல. 20 வயசுல இருந்த உடம்பு இப்ப இல்ல. அப்ப ஒவ்வொரு உடலும் வந்து வந்து போய்க்கொண்டே இருக்கு. இதே உடல் 80, 90, 100ன்னு ஆகும்போது இதுவும் போய்விடும். அப்ப இதுவும் போயிடுச்சுன்னா இங்க வந்து போறது இந்த உடல் தானே தவிர இங்க உண்மையில் உயிரானது வருவதும் இல்லை, போவதும் இல்லை. அப்ப இங்க எந்த உடம்பு உண்மையிலேயே போகுது? 10 வயசு உடம்பு போகுதா? அல்லது இப்போது உள்ள உடம்பு போகுதா? அல்லது நாளைக்கு வரப்போகின்ற உடம்பு போகுதா அப்படின்னு பார்த்தா, இங்க ஒவ்வொரு வினாடியும், ஒவ்வொரு நொடியும் இங்க நம்ம உடம்புக்குள்ள அந்த இறப்பு நடந்து கொண்டே இருக்கிறது. மரணம் நிகழ்ந்து கொண்டே இருக்கிறது. அந்த மரணமானது நம்முடைய உடலில் இருக்கின்ற ஒவ்வொரு செல்களும் அழிந்து கொண்டே இருக்கிறது. புதிய செல்கள் உருவாகி கொண்டே இருக்கின்றன. அந்த பழைய செல்களுடைய இளமைத்தன்மை மாறி மாறி புதிய செல்கள் உருவாகும் போது அவைகள் அதை விட கொஞ்சம் மேம்பட்ட தன்மைக்கு வரவே அது முதுமையை நோக்கி நம்மை அழைத்து செல்கிறது. அப்ப அதனாலதான் நமக்கு வயதான தோற்றமும் வருகிறது. ஏன்னா நம்ம வாலிப பருவத்தில் இருந்த ஒரு தோற்றத்துக்கும் இப்ப வயதான பிறகு இருக்கின்ற தோற்றத்துக்கும் என்ன வித்தியாசம்? அந்த உடலில் மாற்றத்துக்கு உட்பட்ட செல்களின் வித்தியாசம். அப்ப செல்கள் தான் மாறிக்கொண்டே இருக்கிறது. உடலில் இருக்கின்ற உயிர் அணுக்கள் தான் மாறிக்கொண்டே இருக்கிறது. ஆனால் அந்த உயிர் அணுக்கள், அந்த செல்களுக்கு ஆதாரமாக இருக்கின்ற உயிரானது மாறுதலுக்கு உட்படுவதே கிடையாது என்ற ஒரு ஆழமான உண்மையை நம்முடைய சனாதன தர்மம் இங்க எடுத்து போதிக்குது. அப்ப நாம இதை பார்க்கும்போது இப்ப நம்ம என்ன ஆயிடுது? தினசரி நம்ம இறந்து பிறந்துகிட்டு இருக்கோம் அப்படிங்கிறது நல்லாவே தெரியுது. ஒவ்வொரு நாளும் இந்த பிறப்பும் இறப்பும் நம்மிடத்திலே நிகழ்ந்து கொண்டே இருக்கிறது. ஆனால் நாம என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கோம்? கடைசியா இந்த உடம்பை விடும்போதுதான் இறப்புன்னு நினைக்கிறோம். இதுவே ஒரு மிகப்பெரிய அஞ்ஞானம், அறியாமை என்பதை இங்கு புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக சொல்றேன். ஏன்னா உயிர் போயிடுச்சு அப்படிங்கிறதே ஒரு தப்பான விஷயம். ஏன்னா உயிர் வருவதும் இல்லை, போவதும் இல்லை. இங்க உண்மையிலே வந்து போவது உடல். இங்க அழிவுக்கு உட்படுவது உடல். அந்த உயிரை தக்க வைப்பதற்கான தகுதியை இழப்பது இந்த உடல் என்பதை புரிந்து கொண்டால் இந்த உடலை பராமரிப்பதும், இந்த உடலை பக்குவப்படுத்துவதும், இந்த உடலை நீண்ட காலம் தக்க வைப்பதும் நம்மிடத்திலேயே கொடுக்கப்பட்டிருக்கிறதுங்கிற ஒரு ஆழமான விஷயத்தையும் நாம் இங்கு புரிந்து கொள்ள முடியும். அப்ப இங்க நம்ம இந்த உடல் வந்து வளர்ந்துகிட்டே இருக்கு, மாறுதலுக்கு உட்பட்டுக்கிட்டே இருக்கு. அது மாதிரி நம்ம இடத்துல அறிவு வளர்ந்துகிட்டே இருக்கு, மாறுதலுக்கு உட்பட்டுக்கிட்டே இருக்கு. 10 வயசு குழந்தையா இருந்தப்போ இந்த மெச்சூரிட்டி மாறி இப்ப 50 வயசு 60 வயசுல வரும்போது இன்னும் கொஞ்சம் மெச்சூரிட்டி கூடி இருக்கு, அறிவு வளர்ந்து இருக்குது. அப்ப இதுக்காக நம்ம யாராவது வருத்தப்படுவோமா? எனக்கு அறிவு வளர்ந்துருச்சுங்க, வருத்தமா இருக்குன்னு சொல்லுவோமா? நிச்சயமா அந்த மாதிரி சொல்ல முடியாது. எனக்கு அறிவு வளர்ந்ததுனால எனக்கு சந்தோஷம் தான். அது மாதிரி என்னுடைய உடல் வளர்ந்து விட்டது அப்படின்னு நம்ம வருத்தப்படுவோமா? இப்ப நான் 10 வயசு குழந்தையா இருந்தேன் அப்படியே இருக்கணும்னு நினைப்போமா? வளர்ந்துகிட்டு தான் நம்ம இருக்கிறோம். இளமை பருவத்தை அடையிறோம். அதன் வாயிலாக சில இன்ப துன்பங்களை அனுபவிக்கிறோம். ஏன்னா இங்க வளர்ச்சியினுடைய அடிப்படையில தான் இந்த அனுபவங்கள் நிகழுது. இங்க வாழ்க்கையில அனுபவம் என்பது ஒவ்வொரு வயதுக்கான அனுபவம். இப்ப நான் சிறிய குழந்தையில வந்து விளையாட்டு பொம்மைகளை வச்சு விளையாடிக்கிட்டு இருந்தப்போ எனக்கு ஒரு ஆனந்தம், ஒரு அனுபவம் இருந்தது. இளமை பருவத்துல வரும்போது எனக்கு அந்த விளையாட்டு பொம்மைகள் பிடிக்கல. அந்த பொம்மையை விட எனக்கு ரியலா ஒரு கேர்ள் ஃப்ரெண்டோட பேசணும், ஜாலியா டைம் பாஸ் பண்ணணும், மூவி பார்க்கணும். இப்படிதான் என்னுடைய மைண்ட்ல வந்து மாற்றம் நடந்தது. என்னுடைய மனதுல மாற்றம் நடந்தது. அதுவும் இன்னும் கொஞ்சம் வயதாகி இந்த குடும்பம், குழந்தைங்க எல்லாம் வந்த பிறகு பக்குவம் வரும்போது, இப்ப நமக்கு அந்த கேர்ள் ஃப்ரெண்டோட சுத்தணும், ஃப்ரெண்ட்ஸோட ஜாலியா அரட்டை அடிக்கணுங்கிற நிலை மாறி சில பொறுப்புகள் வந்துடுது. அப்ப இதெல்லாம் மனதளவுல எப்படி மாற்றங்கள் நிகழுதோ அது மாதிரி உடல் அளவிலேயும் மாற்றம் நிகழ்ந்து கொண்டே வருவதை நம்ம யதார்த்தமா நம்ம டீல் பண்ணிட்டு இருக்கோம்.
அதாவது இந்த விஷயத்த வந்து நம்ம ரொம்ப காலமா நடந்துகிட்டு இருக்கிறதுனால அதனுடைய மாற்றங்கள் தெரியாம டீல் பண்ணிட்டு இருக்கோம்னு சொல்றேன். அந்த விஷயத்த நம்ம அனுபவப்பட்டுக்கிட்டு இருக்கோம். அப்ப பகவத்கீதை இததான் சொல்லுது. இப்ப வந்து இந்த மாதிரி மாற்றங்கள் நிகழ்வது இந்த உடலுக்குத்தானே தவிர உயிர்ல எந்த மாற்றமும் நடக்கிறது இல்ல. ஆகவே நீ இறப்பை கண்டு பயப்படாத. ஏனென்றால் உண்மையில் இங்கு நீ இறப்பது கிடையாது. நீ வருவதும் இல்லை, போவதும் இல்லை. ஆக வந்து போகின்ற இந்த உடலுக்குத்தான் இறப்பே தவிர உண்மையான அந்த உயிருக்கு இறப்பே கிடையாது. ஆகவே நீ அந்த உயிர், நீ அந்த பிராணன், நீ அந்த மனம், நீ அந்த ஆத்மா அப்படின்னு ஒரு ஆழமான விஷயத்தை இங்கு சனாதன தர்மத்தின் வழியில் வந்த சான்றோர்கள் நமக்கு சுட்டி காட்டுறாங்க. அப்ப இங்க நம்ம என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இப்ப நாம வந்து இந்த உடல்ல தான் மாற்றத்தை உட்படுத்துறோம், மனதில தான் மாற்றத்தை உட்படுத்துறோம். அப்ப இந்த மாற்றங்கள் வந்து உடல்ல எப்படி டெவலப் ஆக உடல் வளர வளர நம்ம அதை வந்து விரும்பத்தான் செய்றோம். நான் வளர்றேன்னு சொல்லி வருத்தப்படுறது இல்ல. அது மாதிரி நம்ம இடத்துல அறிவு வளர வளர அறிவு வளருதுன்ட்டு நம்ம வருத்தப்படுறது இல்ல. அதையும் நம்ம ஏத்துக்கிறோம். ஏன்னா நமக்கு நிறைய விஷயங்கள் புரியுது. அப்ப நான் சின்ன வயசுல இவ்வளவு விஷயங்கள் புரியாம இருந்தேன். இப்ப நிறைய விஷயங்கள் நான் புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு சொல்லும்போது என்னுடைய அறிவாற்றலை கண்டு நான் பெருமைப்படுவது தான் செய்யறேனே தவிர எனக்கு அறிவு வளர்ந்துருச்சுன்னு சொல்லி நான் வருத்தப்படுவது கிடையாது. அப்ப இந்த அடிப்படையில தான் மனமானது வளர்ந்து கொண்டே வரும்போது அந்த வளர்ச்சியினுடைய அபரிமிதமான ஆற்றலை வந்து இங்க சாஸ்திரம் எப்படி பாக்குதுன்னா, அந்த மனம் வளர்ந்து வந்த பாதையில தான் இந்த உடல்களும் வளர்ந்து வந்திருக்கு. அது ஒரு அறிவு தாவரத்துல தொடங்கி அந்த இடத்துல அந்த அளவுக்கு தான் ஒரு புலனை வச்சுக்கிட்டு சில விஷயங்களை அதனால புரிந்து கொள்ள முடிந்தது. அப்புறம் 2 புலன்கள், 3 புலன்கள், 4 புலன்கள் அப்படின்ட்டு நம்முடைய தொல்காப்பியம் பேசும். ஏன்னா அந்த ஒரு அறிவு, 2 அறிவு, 3 அறிவுங்கிற விஷயத்த வந்து தொல்காப்பியம் ரொம்ப அருமையா பேசும். அந்த தொல்காப்பியம் பேசும்போது என்ன சொல்லுது? ஒரு அறிவுங்கிறது இந்த உடம்புனால உணரக்கூடிய விஷயம். அது வந்து தொடு உணர்வு. அப்போ அந்த ஒரு புலன் வந்து இருந்ததுன்னா, அது தொடு உணர்வுங்கிற ஒரு அறிவை வச்சுக்கிட்டு இருக்கு. 2 புலன்னா என்னென்ன புலன் வந்துடுது? தொடு உணர்வும், நாக்கும் வந்துடுது. அப்ப நாக்கு வரும்போது என்ன ஆயிடுது? அந்த விஷயத்த சுவைத்து பார்க்குது. இது என்ன? அது என்னங்கிறத நாக்கு வழியா நக்கி பார்க்குது. அந்த மாரி ஈரறிவு கொண்ட உயிர்கள் என்ன அப்படின்னு பார்க்கும்போது, இந்த நத்தை, சங்கு அப்படிங்கிற சில விஷயங்கள் எல்லாம் ஈரறிவு கொண்ட உயிரினங்களா பார்க்கிறோம். 3 அறிவு கொண்ட உயிரினங்கள் பார்க்கும்போது, அதே மெய்யினா இந்த உடம்பு இருக்குது, நாக்கும் இருக்குது, அப்புறம் மூக்கும் வந்துடுது. அப்ப மூக்கு வந்த அளவுக்கு எந்தெந்த உயிரினங்கள் இருக்கு அப்படின்னு பார்த்தா, எறும்பு இருக்கு, ஈசல் இருக்கு. இதுக்கெல்லாம் 3 விஷயங்கள் இருக்கு. உடம்பு இருக்குது, அதாவது மெய்யும் இருக்குது, நாக்கும் இருக்குது, மூக்கும் இருக்குது. அப்ப 4 அறிவு கொண்ட உயிரினங்கள் அப்படின்னு பார்க்கும்போது, அதுக்கு உடம்பு இருக்குது, நாக்கும் இருக்குது, மூக்கும் இருக்குது, கண்ணும் வந்துடுது. அப்ப கண்ணு வந்த பிறகு பார்த்தீங்கன்னா, புழு பூச்சிகள்ல பார்த்தீங்கன்னா, நண்டு, தும்பி இந்த மாரி விஷயங்கள் எல்லாம் கண்ணோட எல்லாத்தையும் பார்க்கும். எறும்புக்கு கண்ணு கிடையாது. எறும்பு வந்து கண்ணு இருக்குன்னு நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கோம். எறும்புக்கு கண்ணு கிடையாது. 3 அறிவு தான் எறும்புக்கு. அதாவது உடம்பு இருக்கும், நாக்கு இருக்கும், மூக்கு இருக்கும். பார்வை கிடையாது எறும்புக்கு. அப்ப இது மாரி 5 அறிவு விஷயங்களுக்குள்ள நம்ம வரும்போது, அதுக்கு உடம்பு இருக்குது, நாக்கும் இருக்குது, மூக்கும் இருக்குது, கண்ணும் இருக்குது, காதும் வந்துடுது. அப்ப அது என்ன? ஆடு, மாடு. அப்ப 5 அறிவு அளவுக்கு வந்த விஷயத்தை தாண்டி மனிதன் 6வது அறிவா வரும்போது அவன்கிட்ட என்ன வருதுன்னா, இந்த ஆடு, மாடு கிட்ட இருக்கிற 5 புலன்கள் இல்லாம, கூடுதலான ஒரு புலன் வந்து அவனுக்கு மனம் என்ற ஒரு விஷயம் விரியுது. அந்த மனம் தான் சிந்தனையினுடைய அடிப்படையில பகுத்தறிவை அடையுது. அந்த பகுத்தறிவு பரிமாணத்துல புத்தி சக்தியா அது விரியும் போதுதான் இங்க மனிதன் வந்து மிக உயரிய ஒரு படைப்பாக பார்க்கப்படுது. அப்ப அப்படி மிக உயரிய படைப்பாக வந்த மனிதன் தான் இங்க தன்னை தான் யார் என்று உணர முடியும். அந்த தெய்வீகத்தை அனுபவமாக்க முடியும். அந்த அனுபவத்தில் தான் நாம் இந்த பிறவிகள் எல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிறது நமக்கு புரியுது. அப்ப இங்க பகவான் கிருஷ்ணர் வந்து கீதையில சொல்ற மாதிரி, இங்க நம்ம மாற்றத்தை பார்த்து கொண்டே இருக்கிறோம். நாளுக்கு நாள் நம்முடைய உடல்ல மாற்றம், நம்முடைய மனதில மாற்றம். அப்ப இந்த மாற்றங்கள் எப்படி உடலுக்கும் நிகழுது, மனதுக்கும் நிகழுது. ஆனா உயிருக்கு எந்த மாற்றமும் நிகழ்வது கிடையாது. ஆகவே அந்த மாற்றத்தை நீ அனுமதித்துதான் ஆக வேண்டும் என்று பகவத்கீதை பேசுது. அப்ப அதனால நம்முடைய பழைய சிந்தனைகள் மறையட்டும், புதிய சிந்தனைகள் பிறக்கட்டும், நம்முடைய பழைய செல்கள் போகட்டும், புது செல்கள் உருவாகட்டும். இது நமக்கு புரிஞ்சிட்டா நமக்கு மரண பயம் போய்விடும் என்றுதான் இங்க மெய்ஞானம் பேசுது. ஏன்னா இந்த மாற்றங்கள் உடலுக்கான மாற்றங்கள், உயிருக்கான மாற்றம் அல்ல அப்படிங்கிற ஒரு ஆழமான விஷயத்தை நமக்கு இங்கு புரிய வைக்க பார்க்குது. அப்ப இந்த மாற்றத்தை ஏற்பதற்கு மனம் மறுக்கும் போதுதான் நமக்கு மரண பயம் வருது. ஏன்னா இந்த மாற்றத்தை ஏற்றுக்கொள்வதற்கு மனம் மறுத்து விட்டா என்ன நடக்குது? நமக்கு மிக நெருக்கமான ஒருவர் இறந்து போயிட்ட உடனே துக்கம் வந்து தொண்டை அடைக்குது, பயம் வந்துடுது. ஏன்? நம்மால் அந்த மாற்றத்தை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை.
நம்ம கண் எதிரில நமக்கு வேண்டிய ஒரு உறவினர் இறந்து போறத, அந்த இறப்பை நம்மளால பார்க்கும்போது, நம்மால அந்த மாற்றத்தை ஏற்றுக்கொள்ள முடியல. அப்ப மாற்றம் இல்லாமல் அப்படியே இருக்க வேண்டும் என்று நம்ம நினைக்கிறோம். ஆனால் அது முடியுமா என்றால், முடியாது என்றுதான் இங்க சாஸ்திரம் சொல்லுது. ஏன்னா, அதற்காக வருந்துவது நம்முடைய அஞ்ஞானம், அறியாமை. அது நம்ம இடத்துல புரியல. ஏன்னா நம்ம வந்து, அவர் போய்விட்டார் அப்படின்னு நம்ம புலம்புனாலும், இங்க அவர் உடல்ல இல்ல. அவர் உயிரா இருந்திருக்காரு. அப்ப அந்த உயிர் வெளியேறின உடனே நாம வந்து அவர் போயிட்டார், அவர் போயிட்டாருன்னு நம்ம கண்ணு முன்னாடி ஒரு பணத்த பார்த்துக்கிட்டு அழுதுட்டு இருக்கோம். ஆனா இவ்வளவு நாள் அந்த உடலத்தான் அவர் நம்ம சொல்லிட்டு இருந்தோம். அப்ப இந்த இடத்துல நமக்கு எப்ப புரிதல் வருதோ, அப்ப உண்மையில நான் யார் என்று நம்மை நாம் விசாரித்து பார்க்கும்போது, நாம் இந்த உடல் அல்ல, அந்த உணர்வு, அந்த உயிர் என்று இங்க நம்முடைய சனாதன தர்மம் மிக தெளிவாக விளக்குது. அப்ப இங்க உண்மையில் உயிரானது இறப்பது கிடையாது. இறப்பெல்லாம் இந்த உடலுக்கு மட்டும்தான் என்பதை திருவள்ளுவரும் தன்னுடைய திருக்குறள்ல அழகா சொல்றாரு. அவருடைய குறள் என்ன சொல்றாருன்னா, "உறங்குவது போலும் சாக்காடு, உறங்கி விழிப்பது போல பிறப்பு" அப்படிங்கிறார். அவ வந்து இப்ப நம்ம தூங்கி எழுந்திருக்கிற மாதிரிதான் இந்த மரணம் எல்லாம். இந்த மரணம்ங்கிறது எப்படின்னா, ஒரு உடம்பு விட்டுட்டு போயிடுது அப்படின்னா, அடுத்த உடம்பு வருது. அப்ப இங்க பிறப்பு, இறப்புங்கிறது அந்த உடல் மாற்றம் தான். இப்ப நான் வந்து டெய்லி ஒரு சட்டைய கழட்டிட்டு வேற சட்டைய போடுற மாரி. இந்த உடலுக்கு மேல நான் ஒரு சட்டைய போட்டு இன்னைக்கு வெளிய போறேன். நாளைக்கு காலையில என்ன பண்றேன்? இந்த சட்டைய கழட்டிட்டு வேற ஒரு சட்டைய மாட்டிக்கிறேன். அப்ப நான் வந்து இந்த உடல் அப்படியே வச்சுக்கிட்டு சட்டைய டெய்லி மாட்டுற மாரி, அந்த உயிரானது என்ன பண்ணுதுன்னா, விதவிதமான உடல்கள மாற்றிக்கொண்டே இருக்கு. அந்த மாற்றங்கள் தான் இந்த உலகத்துல இவ்வளவு உடல்கள் காணப்படுது. அப்ப இங்க உறங்குவது போல சாக்காடு, உறங்கி விழிப்பது போல பிறப்பு என்று திருவள்ளுவர் எதன் அடிப்படையில சொல்றாருன்னா, நம்முடைய தனிப்பட்ட உடலின் அடிப்படையில சொல்லாம, இந்த ஒட்டுமொத்த உலகத்துல இருக்கிற இத்தனை உடல்களும் அந்த உயிரினால வந்து வந்து போயிட்டு இருக்கு அப்படிங்கிற ஒரு ஆழமான விஷயத்த இங்க சொல்றாங்க. பகவத்கீதையிலயும் பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் இததான் விளக்கம் குடுத்து, நீ வந்து அந்த உயிர் வருவதும் இல்ல, போவதும் இல்ல. அந்த உயிரை ஆக்கவும் முடியாது, அழிக்கவும் முடியாது. ஆகவே அதனுடைய இறப்பை கண்டு நீ பயப்பட வேண்டாம். அது இறப்பதே கிடையாது. இறப்பதெல்லாம் உடலுக்கானதுதான் அப்படின்னு சொல்லி, அந்த அனைத்து உயிரினங்களுக்குள்ள நான் தான் இருக்கிறேன் என்று பகவத்கீதையில பகவான் ஸ்ரீகிருஷ்ணன் சொல்றாரு. அப்ப அங்க நான் தான் என்பதனுடைய அர்த்தம் என்னன்னா, இப்ப நாம இந்த 5 புலன்களை வச்சு பார்க்கிறோம் இல்லையா? பார்க்கிறேன், கேட்கிறேன், நுகர்றேன், சுவைக்கிறேன், தொடு உணர்வுகளை உணர்றேன். ஆனா இது எல்லாமே அந்த புலன் சார்ந்த உணர்வுகள் தான் என்னிடத்துல இருந்து வெளிப்பட்டுக் கொண்டிருக்கு. அந்த 5 புலன்களை தவிர நான் விழித்துக் கொண்டிருக்கிற காலம் முழுவதும் என்னுடைய நினைவிலிருந்து எண்ணங்கள் இடைவிடாமல் வெளிப்பட்டுக் கொண்டே இருக்கு. அப்ப என்னிடத்துல புலன்களும் இருக்கு. நான் இந்த விழித்துக் கொண்டிருக்கின்ற இந்த விழிப்பு நிலை அனுபவத்துல நான் பல எண்ணங்களையும் வெளிப்படுத்திக் கொண்டே இருக்கிறேன். அப்ப 5 புலன் உணர்வுகளும் மனதினுடைய சிந்தனையும் அதற்கான செயல்முறை எல்லாமே சேர்ந்து இந்த புலன் உணர்வுகள் அப்படின்னு ஒட்டுமொத்தமா நம்ம எடுத்துக்கிட்டாலும், இந்த உணர்வுகள் யாருடைய பங்கிலும் எந்த முயற்சியும் அல்லது வேண்டுமென்றே தேர்ந்தெடுக்கப்படாமல் தன்னிச்சையாகவே நிகழ்கின்றன என்றுதான் இங்க சாஸ்திரம் சொல்லுது. ஏன்னா இந்த விஷயங்கள் வந்து எதுவுமே நம்ம கட்டுப்பாட்டுல இல்ல. எல்லாமே தன்னிச்சையாக இயங்கிக் கொண்டிருக்கு. அப்ப இந்த புலன் உணர்வுகளுக்கு பின்னால தனியாக நின்று புலன் உணர்வுகளிலிருந்து முற்றிலும் பிரிந்து நிற்கின்ற ஒரு உணர்வாளரை நீங்கள் தேடினால் நீங்கள் யாரையும் கண்டுபிடிக்க முடியாது என்று இங்க சாஸ்திரம் சொல்லுது. அப்போ இங்க என்ன நம்ம புரிஞ்சுக்கணும்? இந்த புலன் உணர்வு தான் எல்லாவற்றுக்கும் அறியக்கூடிய விஷயமா இருக்குது. அந்த அறியக்கூடிய விஷயங்களின் அடிப்படையில மனமும் சில விஷயங்களை சேகரித்து வைத்துக் கொண்டு இது இது இன்னது என்று பகுத்தறியுது. ஆனா இவைகளுக்கு எல்லாம் பின்னாடி இதுக்கு ஆதாரமா ஒருத்தர் இருக்காரு. அவர் இருக்கிறதுனாலதான் இந்த புலன்களும் வேலை செய்து இந்த மனசும் இது இது இன்னதுன்னு பகுத்தறியுது. ஆனா அவரை நீங்க எங்க தேடி பிடிக்க முடியும்? அவர் எங்கேயும் தேடி நீங்க பிடிக்க முடியாது, கண்டுபிடிக்க முடியாது. ஏனென்றால் அந்த மாய உணர்வாளரையும் உணரப்பட்டவரையும் பிரிக்கின்ற எந்த ஒரு சுவரையும் நீங்கள் காணவே முடியாது என்றுதான் இங்க சாஸ்திரம் தெளிவுபடுத்துது. அப்ப அந்த அடிப்படையில இப்ப நமக்கு என்ன சாஸ்திரம் உண்மையிலே சொல்ல வருது அப்படின்னு நம்ம ரொம்ப ஆழ்ந்து பார்த்தோம்னா, இப்ப நாம இந்த வெளி விஷயங்கள் எல்லாம் உணர்கின்றோம் இல்லையா? இது இது இன்னது என்று உணரக்கூடிய அந்த உணரும் கொள்கை என்பது தனக்கான எந்த ஒரு வரம்பு எல்லைகளையோ அல்லது ஒரு இருப்பிடத்தையோ அல்லது அங்கீகரிக்காத இதே புலன்கள் மற்றும் மனதிற்கு தோன்றாத ஒரு தன்னிச்சையான அனைத்தையும் அறியும் அறிவு ஒளியாக மட்டுமே இருக்க வேண்டும் என்பதை இங்கு மிக தெளிவாக சாஸ்திரம் எடுத்து சொல்கிறது. ஏனென்றால் இங்க நம்மிடத்துல இருந்து இந்த விஷயங்களை பூரா அறிகின்ற ஒரு ஆற்றல், ஒரு அறிவு, அது அனைத்தையும் அறியும் அறிவாக நம்முடைய உள்ள உயிரா உணர்வா இருந்து கொண்டுதான் இந்த உடலை பயன்படுத்தி, இந்த உடலில் இருக்கின்ற புலன்களை பயன்படுத்தி
அந்த புலன்களினால் அறியப்படுகின்ற விசேஷ சுகங்களிலே இது இது இன்னது என்று பகுத்து பிரித்து பார்க்கின்ற மனம் என்ற ஒரு பரிமாணத்திலையும் பயணம் செய்கிறது. அப்ப இப்படிப்பட்ட ஒரு மிக உயரிய ஒரு சக்தியாக, ஒரு ஆற்றலாக இந்த உயிர் இருக்கிறது. ஒவ்வொரு உடலுக்குள்ளும் இருந்து கொண்டிருக்கிறது. ஆனால் இதையெல்லாம் புலன்களையும் மனதையும் கொண்டு கையாளுகின்ற உடல்கள் அடிப்படையில வந்த பரிமாணத்தில மனித உடல் ஒரு மகத்தான உடலாக பார்க்கப்படுகிறது. அப்ப தர்க்க ரீதியாக இந்த நம்ம ஆராய்ச்சிகளுக்கெல்லாம் இது விசாரித்து பார்த்தா, இந்த அறிவு ஒளி முழு படைப்பையும் ஒரு பிரிக்கப்படாத ஒரு முழு ஹாலோகிராம போல உள்ளடக்கி இருக்கிறது என்றுதான் இங்க சாஸ்திரம் சொல்லுது. ஹாலோகிராம்ங்கிற வார்த்தையை நான் ஏன் யூஸ் பண்றேன் அப்படின்னா, அது ஒரு 3D, அதாவது முப்பரிமாண நிலையில வெளிப்பட்டிருக்கு. 3D அப்படின்னா 3 டைமென்ஷன் சொல்றோம் இல்லையா? இப்ப 3 டைமென்ஷன், 2 டைமென்ஷன், சிங்கிள் டைமென்ஷன் எல்லாம் நம்ம படிக்கிறோம் சயின்ஸ்ல. இப்போ சிங்கிள் டைமென்ஷன் அப்படின்னா சர்ஃபேஸ் தான் இருக்கு. அதாவது ஒரு பேப்பர் மாதிரி எடுத்துக்கலாம். ஒரு பேப்பர்னா அந்த பேப்பர் மேல எதுவுமே இல்லை, அது ஒரு சர்ஃபேஸ் தான் இருக்கு. அப்ப இந்த சர்ஃபேஸா இருக்கிறத நம்ம வந்து ஒரு சிங்கிள் டைமென்ஷனா பாக்குறோம் அப்படின்னா, இப்ப நான் அதுல வந்து 2 டைமென்ஷனை உருவாக்கணும் அப்படின்னா, அந்த பேப்பர்ல நான் ஒரு படம் வரைகிறேன். அந்த படத்துல வந்து ஒரு ஏரி இருக்கிற மாதிரி, அந்த ஏரி பக்கத்துல ஒரு தென்னை மரம் இருக்கிற மாதிரி, ஒரு வீடு இருக்கிற மாதிரி எல்லாம் ஒரு அழகான படம் வரைகிறேன். இப்போ அந்த படத்தை பாத்தீங்கன்னா ரம்மியமா இருக்கு. பார்ப்பதற்கு ஒரு உண்மையானவே அந்த இடத்துல ஒரு வீடு இருக்குது, ஒரு கிணறு இருக்குது, ஒரு ஏரி இருக்குது அப்படிங்கிற அளவுக்கு பார்த்து நம்ம ரசிக்க முடியுது இல்லையா? அப்ப அங்க வந்து ஒரு 2 டைமென்ஷன்ல ஒரு உருவம் உண்டாக்கப்பட்டிருக்கு. ஒன்றுமற்ற அந்த வெள்ளை தாள்ல ஒரு உருவத்தை உண்டாக்க முடியுது, என்னால வரைஞ்சி உருவாக்க முடியுது. அப்ப அந்த நிலையில அந்த உருவம் உண்மையான இமேஜினேஷன் இல்ல. பட் இப்ப அதே உருவம் ரியலா என் கண்ணு முன்னாடி வந்துருதுன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு வீடு முன்னாடி கட்டப்பட்டிருக்க வீடு முன்னாடி நிக்குது, ஒரு கிணறு இருக்கு, ஒரு தென்னை மரம் நிக்குது. அப்ப இந்த ரியல் இமேஜ் இப்ப நான் பார்க்கும்போது இதுக்கு பேர் என்ன? 3D இமேஜன், 3 டைமென்ஷன். 3 டைமென்ஷன் அப்படின்னா 3 பக்கமும் அதுல வெளிப்படுது. உருவம் வந்து எல்லா பக்கமும் இப்ப நானு என்னுடைய உருவத்தை பாத்தீங்கன்னா கீழே, மேல, பக்கவாட்டுல எல்லா பக்கமும் என்ன சுத்தி பார்க்க முடியும். அதுதான் 3 டைமென்ஷன். ஆனா இப்ப நீங்க அந்த 2D டைமென்ஷன்ல 2 டைமென்ஷன்ல வரையப்பட்ட படத்தை நீங்க சுத்தி பார்க்க முடியாது. அதுல என்ன வரையப்பட்டிருக்கோ அதை அப்படியே நீங்க பார்க்கலாம். இப்ப நான் சொல்ற விஷயங்கள் வந்து கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடா இருக்கும். ஆனா இதை நீங்க ரொம்ப ஆராய்ந்து பாத்தீங்கன்னா, இந்த மாதிரி தான் இந்த விஷயங்களை எல்லாம் மாத்தி மாத்தி பாக்குது நம்ம உள்ள இருக்கிற உயிர். அதுக்கு பேர் வந்து கான்சியஸ்னஸ் ஆங்கிலத்துல சொல்றோம். கான்சியஸ்னஸ் அப்படின்னா தமிழ்ல வந்து பிரக்ஞைன்னு பேரு. அந்த பிரக்ஞை, அந்த உணர்வு, அதுதான் இங்க இறைத்தன்மையா இருக்கு. அது இருக்கிறதுனால தான் இங்க எல்லாமே இவ்வாறு படைக்கப்பட்டு இந்த அனுபவங்கள் நம்ம இடத்துல நிகழ்கிறது. அப்ப அதுக்கு பேர் தான் இங்க அறிவு ஒளி. அந்த அறிவு ஒளியாக இருக்கின்ற அந்த இறைவன் தான் நான் எல்லா உயிர்களிலும் இருக்கின்றேன், நானே அந்த சுயம் என்று சொல்லுது. அப்ப நானே அந்த சுயம் என்று சொல்கின்ற அந்த உயிருக்கு பேர் தான் உண்மையான நான். அந்த நான் தான் இங்க அகங்காரப்படணும். அகம் அப்படிங்கிற விஷயத்தை சொல்லக்கூடிய நான் எது? அந்த தூய நான், அந்த அறிவு நான். அப்ப அந்த அறிவு நான், அந்த உயிர் நான் தான் தன்னை வெளிப்படுத்தி அனுபவமாக்குவதற்காக இந்த உடலை கையாண்டு, இந்த உடல் இருக்கிற புலன்களை கையாண்டு, இந்த புலன் மூலமாக அறியக்கூடிய விஷயங்களை மனதினால பகுத்து பிரித்து பார்த்து அதன் வாயிலாக ஒரு அனுபவத்தை அடையுது. அப்ப இந்த அனுபவங்கள் எல்லாம் எதற்கு கிடைக்குது? இந்த உடலுக்கு கிடைக்கிறத இந்த உணர்வு அனுபவமாக்கி பார்க்குமே தவிர, ஆனால் உண்மையில் இந்த உணர்வுக்கு எந்த அனுபவமும் கிடையாது. அதுதான் இங்க வேதம் சொல்லுது. ஆத்மாவுக்கு எந்த அனுபவமும் கிடையாது. ஆனா அந்த ஆத்மா அனுபவத்துக்கு வரணும்னா அதனுடைய ஆற்றலை பயன்படுத்தி அதை அனுபவமாக்கி பார்க்குது. அப்ப இங்க சிவம் என்பது சலனமற்று நிக்குது. அது எதிலும் சம்பந்தப்படாமல் இருக்குது. அது வெட்ட வெளியாக இருக்கிறது. ஆனால் அதே சிவமானது தன்னால் படைக்கப்பட்ட ஒரு விஷயத்தை கொண்டு அதில் உண்டாகின்ற அனுபவங்களை அந்த உடலின் வாயிலாகவே உண்டாக்கி பார்க்கின்ற நிலையிலே அது அந்த உடலுக்குள்ளேயே இருந்து அதை அனுபவமாக்கி பார்க்குது. ஏன்னா அது உடல்ல இருந்து வெளியே வந்துட்டா அந்த அனுபவம் நிகழாது. அப்ப இங்க உடலுக்குள்ள இருந்தால்தான் ஒரு அனுபவம் நமக்கு நிகழும். அந்த அனுபவம் தான் நீங்க இறை அனுபவம். அந்த அனுபவத்தை விட்டுட்டு நீங்க அந்த நிர்குண நிலைக்கு போயிட்டீங்கன்னா அங்க எந்த அனுபவமும் கிடையாது. அதனாலதான் இங்க ஞானிகள், யோகிகள் எல்லாம் நிர்குண சமாதிக்குள்ள போயிட்டாங்கன்னா தன்னை விட்டுடுவாங்க. உலகமும் இல்லை, அவங்களும் இல்லை, எதுவுமே இல்லை. அங்க இறைவன் யார், நான் யார், இந்த உலகம் என்னங்கிறது தெரியாத நிலை. அந்த நிலையில ஒன்றுமற்ற நிலை. அது சூன்யம்னு சொல்லிடுது புத்த மதம். ஆனா அதுவும் அந்த அறிவு தான். ஆனா அந்த அறிவை உணர முடியாத நிலை. அந்த நிலை வந்து நிர்குண ஸ்வரூப நிலை. அது இறை நிலை, அது தெய்வீக நிலை. ஆனால் அந்த நிலையில தான் நாம் இருந்து வந்திருக்கிறோம். எதற்காக வந்திருக்கிறோம்? சற்குண நிலையில வந்து இந்த அனுபவங்கள் அடைவதற்காக வந்திருக்கிறோம்.
அப்ப இந்த அனுபவங்களை நாம உண்டாக்கி பார்ப்பதற்குத்தான் இந்த உயிரானது இந்த உடல்களை தேர்ந்தெடுத்து தன்னை அனுபவமாக்கி பார்ப்பதை நாம் இங்கு புரிந்து கொள்ள வேண்டும். இன்னும் இதை பற்றிய ஆழமான விஷயங்களை நான் அடுத்த வகுப்புல பேசுறேன். இன்றைக்கு நேரம் கருதி இந்த வகுப்பை இத்துடன் நிறைவு செய்கின்றேன். நன்றி. ஓம் தத்சத்.